ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ஜின் தேஸ் ஃப்ரம் ஓசூர். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம ஒரு ரூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எம்சியில் வந்து கனெக்ட் வந்து கேஸ்டிங் பண்ணியிருந்தோம். அதுக்கான கால்குலேஷன் கெப்பாசிட்டி எம்கியூப்ல வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லலான்றத வந்து நம்ம வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம சைட்டோட பில்டிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வித்து பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் இருக்குது நமக்கு. அதே போல் லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 39 ஃபீட் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லாப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓவரால் ஸ்லாபோட சிஎஃப்டி எவ்வளோன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா, ஸ்லாபோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. அதே போல் கிரேட் பார்த்தீங்கன்னா M25 கிரேடு. இப்போ நம்ம ஸ்லாப் இன் சிஎஃப்டி, அதாவது சிஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபோட சிஎஃப்டி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது 5.5 ஃபீட்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேஸ்க்கான டிவிஷன், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேர்ட் கேஸ்க்கான டிவிஷன். ஸோ நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.5 ஃபீட் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த 5.5 ஃபீட்டு இன்ட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம 39 ஃபீட், அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 5.5 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வித்து, லென்த்து பார்த்தீங்கன்னா 39 ஃபீட்டு. நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 215 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு வரும். நம்ம ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மளுக்கு சிஎஃப்டி ஃபைண்ட் பண்ணால் நம்ம திக்னஸ், இந்த ஸ்லாப் ரூப் நம்ம திக்னஸ் எவ்வளோ பண்ணுறோன்றது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வர வேல்யூ பார்த்தீங்கன்னா 89.583 சிஎஃப்டி வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த போர்ஷனுக்கானது மட்டும், இந்த ஸ்ட்ரெயிட் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷனுக்கானது மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷனுக்கானது மட்டும் இந்த ஸ்ட்ரெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 89.583 சிஎஃப்டி வந்து நமக்கு கிடைக்குது. அதே போல் இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் இதில் வந்து இந்த தேர்கேஸ் வந்து நான் வந்து ஓப்பன்றதை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இங்கேருந்து இது வந்து 5.5 ஃபீட்டு இது வரைக்கும். தென் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ஃபீட் இருக்குது. இங்கேருந்து நமக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் இருக்குது. ஸோ அது வந்து 5.5 ஃபீட் இன்ட்டு 30 ஃபீட் போட்டோம்னா நமக்கு 165 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள நமக்கு வந்து நம்ம திக்னஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 80.7489 ஸ்கொயர் ஃபீட் சிஎஃப்டி வந்து நமக்கு ஃபைன் கிடைச்சிருது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். இதுதான் நம்ம டோட்டல் ஸ்லாபோட சிஎஃப்டி. அதாவது 89.583 ப்ளஸ் 68.749 நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா டோட்டலாக நம்மளுக்கு ஸ்லாபோட சிஎஃப்டி பார்த்தீங்கன்னா 158.332 சிஎஃப்டி நமக்கு கிடைச்சிருது. இது வந்து நம்ம ஃபஸ்ட் வேல்யூ. தென் இதே போல் நம்ம இதில் இருக்க பீம்ஸ் வேல்யூஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். இந்த பீமோட சிஎஃப்டி எல்லாமே ஃபைன் பண்ணோம்னா நம்ம டோட்டல் எவ்வளோ பீம் இருக்குன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பீம் இருக்குது, த்ரூ அவுட் பீம் இங்கே ஒன்று இருக்குது, அதே அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பீம் இருக்குது. அதே போல் இந்த வித்தோட பீம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 இருக்குது, தென் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3, தென் ஃபைனலாக இங்கே வந்து 4. டோட்டலாக உங்களுக்கு பீம் கணக்கு போடணும்னா உங்களுக்கு